இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேத பகுதி வாசிப்போம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏற்ற சமயத்தை சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். பாத்தீங்கன்னா, ஏற்ற சமயத்தை சொல்லப்பட்ட வார்த்தை பொற்பழங்களுக்கு சமானம். சில காரியங்களில் சில நேரங்களில் நம்மளும் பிறருக்கு சொல்லும் வார்த்தையோ அல்லது நம்மளுக்கும் பிறர் கூறும் வார்த்தையோ கரெக்டான நேரத்தில் சொல்யூஷன் கொடுக்கிற நிறைவேறுகிற வார்த்தையாய் இருக்கும் பொழுது ஏற்ற சமயத்தை சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இங்க பாத்தீங்கன்னா 2 வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை. முதலாவது மனுஷனுடைய வார்த்தையை பார்ப்போம். வேதத்துல பாக்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. எந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று பாடும்போது அந்த வார்த்தையை கேட்கும் போது அவனுக்கு விசனமாக இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்துல சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறவர்களாய் காணப்படுறோம். இங்க பாத்தீங்கன்னா உலகத்துல கடினமான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், சூழ்நிலைக்கு தகுந்தமான வார்த்தைகள், சூழ்ச்சியான வார்த்தைகள், வஞ்சகமான வார்த்தைகள் காணப்படும் போது நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளா காணப்படுகிறது? நாமளும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை எதிர்பார்க்கிறோம்? சந்தோஷம், சமாதானம், ஆறுதல் நிறைந்த வார்த்தையாக நம்மளும் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும்? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்க கடவுது. பாத்தீங்கன்னா, சுருக்கமாய் இருக்க கடவுதுன்னு வேதத்துல கூறப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் எந்த வார்த்தைகளாலும் சரி சுருக்கமாய் இருக்கணும். ஏன்னா வார்த்தை நிமித்தமாக அநேக பிரச்சனைகள் காணப்படும். அதனால நம்முடைய வார்த்தைகள் அதிகமாக சொல்லாதபடி, நம்முடைய வார்த்தைகள் பேசாதபடி சுருக்கமா இருக்க கடவுது. இங்க பாத்தீங்கன்னா பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வார்த்தைகளின் திரட்சினால் 3 சத்தம் பிறக்கும். பாருங்க, ஒருத்தனுடைய வார்த்தையின் திரட்சினால் அவனை அதிகம் பேச பேச அவனை பத்தி அடையாளப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை பிறக்கிறது? நம்ம கெட்ட வார்த்தையா, இல்ல எரிச்சலான வார்த்தைகளா, நெகட்டிவான வார்த்தைகளா, அல்ல அவிசுவாசியான வார்த்தைகள் பிறக்கிறதா? ஏனென்றால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தைகளை யூஸ் பண்ணும் போது எந்த வார்த்தையை யூஸ் பண்றோமோ அந்த வார்த்தையாகவே செயல்படுகிறது. நம்மளுக்கு அநேக பேர்கிட்ட கூறும் போது, நம்மளே குடும்பத்திலும் கூறும் போது நீ இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அவன் அப்படிப்பட்ட செயலே அவர்கள் காணப்படுவார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நான் இந்த காரியத்துல ஜெயிக்க மாட்டோம், நான் இப்படிதான் இருப்பேன், என்னுடைய குடும்பம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்படிப்பட்ட செயல தான் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில் நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணாம பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதா காணப்படணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்த நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தைகள் செயல்படுகிறதா காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். வார்த்தையில் நிலை நிற்போ, வார்த்தையை தானிப்போ, வார்த்தையில் பலன் உண்டு, வார்த்தையில் ஜெயம் உண்டு. பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் பலன் உண்டு, ஜெயம் கிடைக்கிறதா காணப்படுகிறது. பாத்தீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்தை சாட்சியிடுகிறவள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, வார்த்தை தேவனிடம் இருக்கும்போது நம்முடைய வார்த்தை கவனமாக பேச வேண்டும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. பாருங்க, அவருடைய நாமமே தேவனுடைய வார்த்தையாக காணப்படும் போது நம்முடைய வார்த்தை கவனமாக செயல்படணும். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணி இருக்கும் போது நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடமிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம்? ஆசீர்வாதமான, பாசிட்டிவான, ஆறுதலான வார்த்தையா இருக்கணும் நம்ம நினைப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் பாரங்கள், துக்கங்கள், கஷ்டங்கள் நிறைந்திருக்கும் போது நம்மளுக்கு தேவன் எதையாவது சொல்வாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது நம்ம பாசிட்டிவான வார்த்தைகள், ஆசீர்வாதம் வார்த்தைகளாக நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யோபு வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து இருப்பான். அப்போ இழந்திருக்கும் போது தேவன் கொடுக்கிற வார்த்தை உனக்கு ரெட்டிப்பாய் தருவேன்னு சொல்வாரு. அப்போ அவன் இழந்திருக்கிறதுனால ரெட்டிப்பா தர்றேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் அந்த வார்த்தை செயல்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது நமக்குள்ள வார்த்தை என்று சிந்திச்சு நம்மளுடைய வாழ்க்கையை அது உட்கொள்ளணும்.
அது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கென்று ஒரு வார்த்தை கொடுத்தாரானால் அது நிறைவேறாமல் போகாது. கடினமான வார்த்தைகளும் சாபமான வார்த்தைகளும் திட்டுகிற வார்த்தைகளும் நம்மளுக்கு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமோ அது போன்றுதான் ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும்போது இது தேவன் நமக்கென்று கூறிய வார்த்தைகளான்னு நம்ம உணர்ந்து கொள்ளணும். இங்க பாத்தீங்கன்னா ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. பாருங்க, விசுவாசத்தின் வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அந்த பிரசங்கத்துக்குள்ள வார்த்தை நம்மளுக்குள்ள வார்த்தையா, தேவன் நம்மளுக்கு என்று விசேஷமாக கொடுத்த வார்த்தையான்னு சொல்லி உணரணும். ஏன்னா தேவன் கூறினால் அது நிறைவேறும். நிறைவேறாமல் காணப்பட்டதுன்னா அது தேவனிடமிருந்து வருகிறதா இல்ல நம்ம பிறருக்கு அது கூறப்பட்ட வார்த்தைகளா நீங்க சிந்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சிந்திச்சு நம்ம செயல்படணும். ஏன்னா ஒரு வார்த்தையை விசுவாசமாக நம்ம அறிக்கையிடும் போது அந்த விசுவாசமான வார்த்தைகள் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தேவன் என்று கொடுக்கிற வார்த்தை எப்படின்னு யோசித்து செயல்படணும். உங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தின் அடிப்படையில் அறிக்கை செய்யும் போது அது எந்த காரியம் இருந்தாலும் சரி, நடக்க முடியாத காரியம் இருந்தாலும் சரி, அது தேவன் அந்த வார்த்தை நிமித்தமாக நடத்தி தர வல்லவர். ஏனால் விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த கிரியை செய்யும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தைகள் சுருக்கமாகவும் கவனத்தோடு செயல்படுங்க. அநேகருக்கு பிரயோஜனமான வார்த்தைகளாகவும் ஆசீர்வாதமான வார்த்தைகளாகவும் கூறுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.